ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு சோயா சாஸ் சிக்கன் விங்ஸ் பிரட்ட போகிறோம். இது சீனர்களின் சமையல். இந்த சமையலை 30 வருஷத்துக்கு முன்னாடி திரு பூமி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த பிரட்டல் என் குடும்பத்தினர் அனைவருக்கும் ரொம்ப விருப்பமானது. உங்களுக்கும் பிடிக்கும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோயா சாஸ் கோழி இறக்க பிரட்ட போகிறோம். அதுக்கு நான் 8 கோழி இறக்க எடுத்துருக்கிறேன். 8 எடுத்து அதை நான் 3 துண்டாக வெட்டியிருக்கேன். இதை 2 துண்டாகவும் இந்த முன்னால் சின்னதாக இருக்கும்ல அதையும் தனியாக எடுத்துட்டேன். நான் இந்த 2 பகுதியை தான் சமையலுக்கு பயன்படுத்த போகிறேன். இதை வேறு ஏதாச்சும் ஒரு சமையலில் நான் பயன்படுத்திக்குவேன். அதுக்கு அரைக்கக்கூடிய பொருள் நான் 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப காரம் இருக்காது. அதுவும் ஐஸ்பீடில் உரைய வச்சுருந்தது. 3 வெங்காயம் 2 நம்ம அதை அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு பார்ப்போமே. கோழியை மாற்றிக்கிறேன் பாத்திரத்துக்கு. பச்சை மிளகாவும் வெங்காயம் அரைச்சது அழகாக இருக்குல்ல, பேஸ்ட்டுன்னு நல்லா இருக்கு. ஒரு சிராய்ப்பில் 2 வெட்டி தட்டி போடுறேன். பட்டை தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு மேஜை கரண்டி மிளகு தூள் போட்டுக்கிறேன். உங்கள் தேவைக்கு காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க. 2 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1/4 கப் டாக் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். நம்ம போட்ட கலவையெல்லாம் கோழியில் படுற மாதிரி நல்லா விரைவி வச்சுக்கோங்க. லைட் சோயா சாஸ் 1 மேஜை கரண்டி. 2 சோயா சாஸும் உப்பு உள்ளது, இனிப்பு உள்ளது இல்லை. இந்த மாதிரி செஞ்சு நாளைக்கு யாராச்சும் வீட்டுக்கு வராங்க, அவசரமாக நம்ம சமையல் செய்யணும், இல்லாட்டி நாளைக்கு எங்கேயும் வெளியே போகிறோம் அப்படிங்கிற டைமில் முத நாளே செஞ்சு இதை ஐஸ் பெட்டியில் நம்ம வச்சிட்டோம்னா மறுநாளைக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஊறணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அது ஊறட்டும், நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த கோழி ரெக்கை செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து பொடிசாக வெட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். ஐஸ் பெட்டில் உரைய வச்சுருந்த மிக்ஸ் வெஜிடபிள் 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கோழியை நம்ம விரைய வச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். 1/2 மேஜை கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வருது. நான் கலந்து வச்ச கோழியை போட்டுக்கிறேன். இந்த பிரட்டலை ரொம்ப சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். தாளிக்க வேண்டியதில்லை. இப்படியே வேக வச்சுட்டு நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்கு மிக்ஸ் வெஜிடபிளையும் சேர்த்து வேக விட்டால் தயாராகிடும். அப்புறம் உப்பு மட்டும் பார்த்துக்கணும். கோழி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கூட நான் 2-3 வாட்டி கிண்டி விடணும். எப்போ மசாலாவிலே பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த சோயா சாஸ் வாசமும் கோழியும் கலந்து நல்லா இருக்குது. எனக்கு உப்பு பத்தலை. இந்த சமயத்தில் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே சேரும். கோழி வெந்து வருது. இந்த சமயத்தில் மிக்ஸ் வெஜிடபிளையும் பொரிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேன். இதுக்கு தண்ணி தேவையில்லை. நம்ம ஒரு 1/2 மேஜை கரண்டி எண்ணெய் தான் போட்டிருக்கோம். இந்த கோழி தோலோடு இருக்கிறதுனால அதுலேருந்து நிறைய அந்த எண்ணெய் வெளியே பிரியும். ஒரு 5 நிமிஷம் அந்த கிழங்கெல்லாம் அப்படியே அதிலே கடந்து அந்த சாந்தெல்லாம் ஏறுறதுக்காக இருக்கட்டும். நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ருசி. நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால அந்த சோயா சாஸோட ருசியோட ரொம்ப கலந்து நல்லாயிருக்கு. அந்த வெங்காயம்லாம் அரைச்சி போட்டதுனால அது ஒரு மசாலா மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இது எல்லா வித சாதத்துக்கும் பொருந்தும். மற்ற அவங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு சொல்லட்டுமே. தயாராகிடுச்சு. நான் இப்போ அடுப்பு அடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டைல் சோயா சாஸ் சிக்கன் விங்ஸ் பிரட்டல் தயாராகிட்டு. இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கொடுத்து உதவிய திரு பூமிநாதனுக்கு எங்களோட நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.